بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الصلاة عماد الدين فمن أقامها فقد أقام الدين ومن هدمها فقد هدم الدين وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் தஃப்சீருல் குர்ஆனில் கரீம் தற்போது 130வது வாரத்தை அடைந்திருக்கிறது. இதுவரையிலும் சூரா பக்ராவினுடைய 248 வசனங்கள் வரை உண்டான விரிவுரை விளக்கத்தை நாம் கேட்டு வந்தோம். இந்த வாரமும் சூரா பக்ராவினுடைய 248ஆம் வசனத்தினுடைய 2ஆம் பகுதி விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு பனு இஸ்ரவேலர்களுக்கு நிறைய சிறப்புகளை அல்லாஹ் தஆலா தந்திருந்தார். அந்த வகைகளில் பனு இஸ்ரவேலர்களின் சந்ததியில் நிறைய நபிமார்கள் ரசூல்மார்களையும் அரசர்களையும் அல்லாஹ் தஆலா உருவாக்கி தந்தார். அது மட்டுமல்லாமல் பனு இஸ்ரவேலர்கள் என்று சொன்னாலே மிகவும் செல்வ செழிப்பிற்கு அடையாளமானவர்கள், யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. உடல் பலத்திலும் சரி, செல்வ வளத்திலும் சரி, எல்லாவற்றிலும் அவர்கள் மிகவும் உயர்ந்தவர்களாக காணப்பட்டார்கள். மக்களிடத்தில் அவர்களுக்கு என்று ஒரு செல்வாக்கு இருந்தது. இஸ்ராயேல்கள் என்றால் அவர்கள் கண்ணியப்படுத்தப்படக்கூடியவர்கள். இப்படியான ஒரு செல்வாக்கு மிகுந்த பரம்பரையில் வாழ்ந்தவர்கள் தான் இஸ்ராயேல்கள். காரணம் என்னவென்று சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் முதல் கொண்டு அல்லாஹ் தஆலா அவர்கள் மூலமாக நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அல்லாஹ் தஆலா உருவாக்கி தந்தார். நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மகனார் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை தான் இஸ்ராயீல் என்று சொல்லப்படும். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக உருவான சந்ததியினர்களை தான் பனு இஸ்ராயீல்கள் என்று சொல்லப்படும். இஸ்ராயீல் அப்படின்னா என்ன அப்படின்னா இறைநேசர் என்று அர்த்தம். அந்த காலகட்டத்தில் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மனிதராக அவர்கள் வாழ்ந்தார்கள். அதனால் அவர்களுக்கு பேரு இஸ்ராயீல் என்று இருந்தது. அவர்களுக்கு 12 மகன்கள் இருந்தார்கள். 12 மகன்களில் முதல் மனைவி மூலமாக 10 மகன்களும், இரண்டாவது மனைவி மூலமாக 2 மகன்களும் இருந்தார்கள். இரண்டாவது மனைவியின் மூலமாக
வந்த இரண்டு மகன்கள் தான், ஒன்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவர்களுடைய தம்பி பின்யாமீன் அவர்களும். மற்ற 10 மகனார்களும் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய முதல் மனைவியினுடைய பிள்ளை. அவங்க தான் பெரியவங்க, நல்லா பாட்ட சாட்டமா இருப்பாங்க, நல்ல செல்வ செழிப்போட வாழ்ந்த மகனார்கள். அது மட்டுமல்லாமல் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய முதல் மகன் தான் யஹூதா. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய 4வது பிள்ளை தான் லாவி. லாவி என்பவரினுடைய சந்ததியிலிருந்து உருவாகக்கூடிய பிள்ளைகள் எல்லோருமே நபிமார்களாகவும் ரசூல்மார்களாகவும் வந்தார்கள். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய முதல் மகனான யஹூதா அவர்கள் மூலமாக வந்த சந்ததிகள் எல்லோருமே மிகப்பெரிய அரசாளுமை பெற்ற அரச தலைவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அந்த குடும்பத்தில் பிறந்த அனைவருமே அரசர்களாகத்தான் இருப்பார்கள், வாழையடி வாழையாக. இப்படியாக இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பிறகு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலம் வருகிற போது அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார். அந்த தௌராத் வேதத்தை நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு பெட்டியில், அந்த தௌராத் அல்லாஹ் கொடுத்த தௌராத் வேதத்தை அந்த பெட்டிக்குள் வைத்து அல்லாஹ் கொடுத்த 9 அற்புதங்களில் ஒரு பொருளையும் அது கூட சேர்த்து வைத்து அந்த பெட்டியை பாதுகாப்பாக பனூ இஸ்ரவேலர்களை அழைத்து, இது அல்லாஹ்வினால் தரப்பட்ட பரக்கத் பொருந்திய பெட்டி, இந்த பெட்டி உங்களிடம் இருக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு செழிப்பும் உங்களுக்கு பாதுகாப்பும் இருக்கும். எந்த ஒரு எதிரியும் உங்களை வந்து அடித்து விட முடியாது. இந்த பெட்டியை நீங்கள் எந்த போரில் முன் வந்து வைக்கிறீர்களோ அந்த போரில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதனால் இந்த பெட்டி அல்லாஹ்வினால் தரப்பட்டது. வானத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலமாக பல்வேறு மலக்குகளால் அல்லாஹ் தஆலா வாழ்த்து சொல்லி அனுப்பிய பெட்டி. இந்த பெட்டியை உங்களுடைய சந்ததிகள் வரைக்கும் இதை பாதுகாத்து வையுங்கள் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கொடுத்து விட்டு சென்றார்கள். அந்த வகையில் பனூ இஸ்ரவேலர்களிடம் அந்த பெட்டி இருந்தது. இந்த பெட்டி இருந்த காலம் எல்லாம் அவர்கள் எல்லா போர்களிலும் வெற்றி அடைந்தார்கள். மிகப்பெரிய செல்வச்செழிப்பு, அரசாளுமை, இப்படியாக இருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் மனதில் அவர்களுக்கு ஒரு விதமான பெருமை. நம்மளை அடிக்க யார் இருக்காங்க? உலகத்தில் எவருமே கிடையாது. நம்மள்கிட்ட தான் காசு பணம் அதிகமா இருக்கு, நமக்கு தான் எல்லா மனிதர்களும் வந்து மதிக்கிறாங்க, நம்மள்கிட்ட தான் செல்வாக்கு இருக்குது, நம்மளை தான் எல்லாருமே வந்து கண்ணியமா பார்க்குறாங்க, நம்மள்கிட்ட காசு பணம்லாம் இருக்கிறதுனால நம்மளை வித்த யாரியா? எவருமே கிடையாது, எல்லாம் அடிமைதான் நம்ம என்று எல்லா மக்களுக்கும் நோவினைப்படுத்த ஆரம்பித்தார். உள்ள காலகட்டத்தில் எல்லாருமே அப்படிதான், காசு பணம் வந்துருச்சுன்னா மற்றவங்க போட்டு காலில் மிதிப்பாங்க. என்னடா அப்படின்னு கேட்டா, என்கிட்ட என்ன இருக்கு தெரியுமா, எனக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு, என்னை நீ தொடவே முடியும் என்று நம்மளாம் சொல்றோம்ல. அந்த மாதிரி பனூ இஸ்ரவேலர்கள் பிற மனிதர்களுக்கு நோயினை கொடுக்க ஆரம்பித்தார்கள். அது மட்டுமல்லாமல் பெண்களை எல்லாம் கற்பழிக்க அவர்கள் ஆரம்பித்தார்கள், அடுத்தவர்களுடைய மனைவியை தொட ஆரம்பித்தார்கள். இது மட்டுமல்லாமல் அடுத்தவர்களுடைய இடத்தை அபகரிக்க ஆரம்பித்தார்கள். அநியாயமாக ஒருவருக்கு சொந்தமான இடத்தை, ஏய் நீங்க வந்து இருக்கவே கூடாது, இது எனக்கு சொந்தமான இடம் சொல்லி
இன்னொருவருக்கு சொந்தமான இடத்தை தன்னுடைய இடமாக நினைத்து பாவித்து அபகரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அனுமதி இல்லாமல் அடுத்தவர்களுடைய வீட்டில் புகுந்து மிகப்பெரிய குடும்ப தலைவராக தன்னை நினைத்துக் கொண்டு அரசாட்சி செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த குடும்பத்தினுடைய அசல் குடும்ப தலைவரை அடிமையாக இவர்களுக்கு ஆக்கி இப்படியான அழிச்சாட்டியங்களை செய்ய ஆரம்பித்ததால் அல்லாஹ் தன் புறத்திலிருந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டிருந்த பரக்கத் பொருந்திய அந்த பெட்டியை அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்பி வானத்தில் உயர்த்தி கொண்டார். இந்த பெட்டி இருக்கிறதுனால தான் நீ செழிப்படையில, இந்த பெட்டி இருக்கிறதுனால தான் உனக்கு தைரியம் இருக்கு, இந்த பெட்டி இருக்கிறதுனால தான் உனக்கு செல்வாக்கு கண்ணியம் எல்லாம் மக்கள் கொடுக்குறாங்க, இந்த பெட்டியை நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை அனுப்பி பெட்டியை உயர்த்தி கொண்டான். உயர்த்தி கொண்டதற்கு பிறகு இவர்களுடைய செழிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. இவர்களுக்கு ஒரு விதமான நோயை அல்லாஹ் தஆலா உண்டாக்கி விட்டார். அவர்கள் வாழ்ந்த அந்த ஊரிலிருந்து அவர்கள் வேறொரு ஊருக்கு இடம்பெயர ஆரம்பித்தார்கள். இப்படியாக அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊரை விட்டு செல்ல செல்ல இன்னொரு ஒரு கூட்டத்தை, அமாலிகா என்கின்ற ஒரு கூட்டத்தை வைத்து அல்லாஹ் தஆலா அவர்களை அடித்து அடிமைகளாக்கி அல்லாஹ் தஆலா ஒதுக்கினார். அரசர்களாக வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு அடிமைகளாக போனார்கள். அரசனாக வாழ்ந்தவன் எல்லாம் இன்னைக்கு ஆண்டியாகி போனான் என்று சொல்வது போல அரசர்கள் எல்லாம் இன்றைக்கு அடிமைகளாக ஆகி போனார்கள். ரொம்ப பெரிய வருத்தம். நபிமார்களுடைய வாரிசு, ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசு, அரசர்களாக இருந்தே வளர்க்கப்பட்டவர்கள் இன்றைக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் மனசுல எவ்வளவு பெரிய ஒரு வலி. அப்பதான் யோசிச்சாங்க, நம்ம என்னடா தப்பு செஞ்சோம். அப்பதான் யோசனை வருது. எப்பவுமே நல்லா இருக்கும் போது மற்றவங்களுக்கு அநியாயம் செய்யும் போது மனசுல எப்பவுமே தோன்றாது நம்ம அநியாயம் செய்யறோம், நம்ம நல்லதுதான் செய்யணும்னு நினைச்சிட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எப்ப அல்லாஹ் அடியை கொடுக்குறாங்களோ உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக, அப்பதான் அல்லாஹ்வை யோசிக்க தோணும். நம்ம என்னடா தப்பு செஞ்சோம் வாழ்க்கையில, நமக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு அடி, நம்ம ஏன் இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் அடி வாங்குறோங்க, நம்ம எப்படி வாழ்ந்தோங்க, காசு பணத்தோட பொருளாதார செழிப்போட எப்படி வாழ்ந்தவங்க நம்ம, இன்னைக்கு ஏன் நம்ம இப்படி அடி வாங்கி அடிமையா கிடக்கிறோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்ச உடனே நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நமக்கு பாட்டனார் நமக்கு பரக்கத் பொருந்தி ஒரு பெட்டியை கொடுத்தாங்க. அந்த பெட்டி எங்க போச்சு? அப்பதான் தேட ஆரம்பிச்சாங்க, பெட்டி எங்க போச்சு. ஊர் உலகத்துல எல்லா இடத்துலயும் ஆட்களை அனுப்பி பெட்டியை தேடினான், எங்கேயுமே பெட்டி கிடைக்கல. அல்லதான் மலக்குமார்களை அனுப்பி வான் உயரத்தில் அல்லாஹ் உயர்த்தி கொண்டாங்க இல்லையா? அப்போ ஒண்ணுமே அவங்களால செய்ய முடியும். அப்பதான் நபிமார்களுடைய வாரிசாக கடைசியாக வந்த ஒரு கர்ப்பிணி பெண், அந்த கர்ப்பிணி பெண் பைத்துல் முகத்தஸ்ல எல்லா விதமான வேலைகளையும் பணிவிடையாக அவர்கள் செய்து அவர்களுடைய வழக்க வழிபாட்டின் மூலமாக 2 விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் வேண்டுகோளாக வைத்து துஆ செய்கிறார்கள். யாரெல்லாம் எங்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு நபியும் அதுபோல எங்களுக்கு அரசாங்கமை செய்யக்கூடிய ஒரு அரசரையும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடு அப்படின்னு அவங்களுடைய அந்த துஆவின் பிரகாரமாக அல்லாஹ் தஆலா நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நீண்ட காலத்திற்கு பிறகு அவர்களை நபியாக அல்லாஹ் தஆலா பனு இஸ்ரவேலர்களுக்கு உருவாக்கி தந்தார். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பனு இஸ்ரவேலர்களுக்கு என்று அரசாங்கமை புரிகின்ற ஒரு அரசரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பை
நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தார். இதெல்லாம் அந்த நபிமார்களுடைய வாரிசாக கடைசியாக வந்த அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய துஆவின் மூலமாக. அதன் பிறகு இந்த ஒரு வரலாறு தொடங்கியது என்பதாக நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். இதுவரைக்கும் இதுவெல்லாம் கட்டுக்கதை அல்ல. அல்லாஹ் சூரா பக்ராவில் 2வது ஜுஸ்வினுடைய முடிவில் தன்னுடைய வார்த்தைகளால் சொல்லக்கூடிய சத்திய வரலாறு, உண்மையான வரலாறு. இது கோயில்ல உட்கார்ந்து பூசாரி சொல்லக்கூடிய வரலாறு நீங்க நினைக்க கூடாது. இதை எதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான் அப்படின்னா, உள்ளத்தினுடைய பலம் வேண்டும். உடலினுடைய பலம் அல்லாஹ்விடத்தில் அது பிடித்தமானது கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே ஜிம்முக்குலாம் போய் நல்ல ஒரு உடலை எடையை கூட்டிக்கிறதுக்கு எல்லா விதமான வேலையும் பண்றோம். ஆனா உள்ளத்தினுடைய வலிமை இல்லை. ஏதாவது ஒரு வாழ்க்கையில கஷ்டமோ துன்பமோ வந்துட்டா தற்கொலை பண்ணிக்கிறோம். டெய்லி ஜிம்முக்கு போய் நல்லா உடம்பை கூட்டினவன் இன்னைக்கு மௌத்தாகி கிடக்கிறான். நிறைய செய்திகள் நம்ம பார்த்து கொண்டுதான் வருகிறோம். இப்ப இதெல்லாம் நமக்கு என்ன உணர்த்துகிறது என்று சொன்னா, உடல் நல்லா பருமன வச்சிருந்தா போதாதுப்பா, உள்ளத்தினுடைய வலிமையை கூட்டு. அந்த உள்ளத்தினுடைய வலிமைக்கு தான் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் என்று நம்ம சொல்றோம். வாரந்தோறும் வியாழக்கிழமை மொபைல் துருவைக்கு பிறகு திக்ர் மஜ்லிஸ் இருக்குது, எல்லாரும் இருந்து திக்ர் செய்யுங்க, உங்க உள்ளத்தை பலப்படுத்துங்க, உள்ளத்தை சுத்தமாக்குங்க. யாராவது உட்கார்றாங்களா? அல்லாஹ் நாடிய 1-2 பேர், ஒரு 7 பேர், மற்றவங்க எல்லாம் தெரு வீதியில் கடைகள்ல நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே பள்ளிவாசலுக்குள் திக்ர் மஜ்லிஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திக்ர் மஜ்லிஸ் முடிஞ்சு நம்ம வெளியே போனோம்னு, திக்ர் மஜ்லிஸ் முடிச்சா எல்லாம் சிறப்பாக நடந்துச்சாங்க, எப்படி சிரிச்சுக்கிட்டேன், எல்லாம் சிறப்பாக நடந்துச்சாங்க. அவங்க கட்டுக்கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னங்க நீங்க திக்ர் மஜ்லிஸ்ல கலந்துகளையே வெளியே போய் நிக்கிறீங்களா? அல்லாஹ்வினுடைய தூதர் அவங்க காலத்துல இப்படிலாம் செஞ்சாங்களா? ஹதீஸ்ல எங்கேயாவது காட்ட முடியுமா உங்களுக்கு? இவங்க அங்க உட்கார்ந்து வெளியே நின்று கட்டுக்கதை 3வது நபர் பத்தி கழுவி ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கலாம் பார்க்க மாட்டாங்க ஆதாரம். அந்த திக்ர் மஜ்லிஸ் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இமாம் செஞ்சாருன்னா, இமாம் ஆதாரம் இல்லாம நிறைய விஷயம் செய்யறாரு. புதுசு புதுசா என்ன செய்யறாரு அப்படின்னு கட்டுக்கதையெல்லாம் பேசுறது இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம செய்யும் போது நமக்கு உள்ளத்தினுடைய பலம் இல்லாமலேயே போய்விடுகிறது. உடல் வலிமை இருந்து என்ன பயன்? உள்ளத்தினுடைய வலிமை இல்லையே. வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம் சின்னதாக ஏற்பட்டால் உடனே ஒரு மூலையில் ஒதுங்கி உட்கார்ந்து விடுகிறோமே. இதுவா மனிதனுடைய வாழ்க்கை? இல்லை. உள்ளத்தினுடைய பலம் வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு உணர்த்தி காட்டினார். உன்னுடைய பொருளோ, உன்னுடைய பணமோ, உன்னுடைய பதவியோ, உன்னுடைய அந்தஸ்தோ எதுவுமே உனக்கு இந்த உலகத்தில் உயர்வை தராது. உள்ளத்தினுடைய வலிமை தான் உனக்கு உயர்வை தரும். அந்த உள்ளத்தினுடைய வலிமையை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ செய்தால்தான் உனக்கு இந்த உலகில் எல்லாமே கிடைக்கும். இந்த உலகம் உன்னுடைய காலடியில் விடும் என்று அல்லாஹ் தஆலா இந்த சூரா பக்ராவுடைய 248ஆம் வசனத்தின் மூலமாக பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லித் தந்த அந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத்தை இறக்கி சஹாபாக்களுக்கும் நபியோர்களுடைய சமுதாயத்தினரான உம்மத்தே முஹம்மதியாவாகிய நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா உபதேசமாக இந்த வரலாற்று சம்பவத்தை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அந்த வகையில ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த வரலாற்று சம்பவத்தை ஆதாரப்பூர்வமாக சொல்லி காட்டிவிட்டு சொல்கிறார்கள். இன்னொரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது. என்ன அப்படின்னு கேட்டா, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய காலத்திலிருந்து அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் மூலமாக இந்த பெட்டியை உலகிற்கு கொண்டு வந்தார். கொண்டு வந்து நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய பாதுகாப்பாக அல்லாஹ் தஆலா அதை கொடுத்து வைத்திருந்தார். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பிறகு
வாழையடி வாழையாக ஒவ்வொரு நபிமார்களிடம் அது மாறி மாறி வந்து கடைசியாக நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் வரவே நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திற்கு பிறகு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் அவர்களிடம் வந்து சேர்ந்தது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் அந்த பெட்டியில் தனக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த தௌராத் வேதத்தை வைத்து அதுபோல அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த 9 அற்புதங்களில் ஒரு பொருளையும் அந்த பெட்டிக்குள் வைத்து பனு இஸ்ரவேலர்களிடம் அதை கொடுத்து வைத்திருந்தார். பனு இஸ்ரவேலர்கள் அந்த பெட்டிக்குண்டான அந்த ஒரு அந்தஸ்தை விளங்காமல் அவர்கள் அழிச்சாட்டியம் செய்ததால் அவர்கள் மீது படையெடுத்து வருவதற்கு அமாலிகா என்கின்ற ஒரு போர் படையினரை அல்லாஹ் தஆலா அனுப்பி அவர்களை ஒடுக்கி வைத்தார். அப்படி ஒடுக்கி வைக்கிற போது அந்த அமாலிகா கூட்டத்தினர் இவர்களிடத்திலிருந்து அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு போய் அவங்க இருக்கக்கூடிய வாழக்கூடிய இடத்துல மலஜலம் கழிக்கக்கூடிய பாத்திரமுள்ள அந்த பெட்டியை வச்சுட்டாங்க. அந்த பெட்டிக்குள்ள தௌராத் வேதம் இருக்கிறது. நம்மளாம் குரான் வந்து எப்படி மேல வீட்டுல உயர்ந்த வர்ணையில வைப்போமோ இந்த மாதிரி அசுத்தமான இடத்துலையும் அல்லது மற்ற கீழே உள்ள இடத்துலையும் நம்ம குரானை வைக்க மாட்டோம். நம்ம வந்து என்ன செய்வோம், கண்ணியமா வீட்டுல நல்ல உயர்ந்த இடத்துல சுத்தமான இடத்துல வைப்போம் இல்லையா? ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா அமாலிகா கூட்டத்தினர் பனு இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக்கி அவர்களிடத்துல இருந்த அந்த பெட்டியை தூக்கி கொண்டு போய் மலஜலம் கழிக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டாங்க. யாரெல்லாம் வந்து அந்த பெட்டியின் மீது மலஜலம் கழித்தார்களோ அமாலிகா கூட்டத்தினர்கள்ல அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அல்லாஹ் தஆலா மூல நோயை பித்தத்தில் அல்லாஹ் தஆலா உண்டாக்கி விட்டார். மூல நோயை அல்லாஹ் தஆலா உண்டாக்கினார். மூல நோயை உண்டாக்கினவங்க அமாலிகா கூட்டத்தினர் 5 ஊர்கள்ல வாழ்ந்து இருந்தவங்க எல்லாருமே செத்து முடிந்தார்கள். எல்லாருக்கும் பட்டு 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 பட்டுன்னு போறோம். இப்போ கொரோனா காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் இறந்து போன மாதிரி அந்த காலகட்டத்தில் மூல நோயை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி விட்டு 5 ஊர்கள்ல எல்லாரும் செத்து முடிந்தார்கள். அதுக்கப்புறம் அமாலிகா கூட்டத்தினர் அவங்க யோசித்தாங்க, இதனால இது பனு இஸ்ரவேலர்களையே போர் தொடுத்து அவங்களே அடிமைகளாக்கி கொண்டு வந்து வச்சிருக்கோம், நமக்கு ஏன் இந்த நோய் அப்படின்னு அப்பதான் யோசிக்கும் போது ஆமா பனு இஸ்ரவேலர்கிட்ட இருந்த அந்த அற்புதமான பெட்டியை கொண்டு வந்து மலஜலம் கழிக்கக்கூடிய இடத்துல நம்ம வச்சிட்டோம். அந்த மலஜலம் கழிக்கக்கூடிய இடத்துல யாரெல்லாம் மலஜலம் அந்த பெட்டியின் மீது கழித்தார்களோ அவங்களுக்கு தான் இந்த நோய். அப்ப இந்த பெட்டியை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு மனசுல தோன்றவும் உடனே அந்த பெட்டியை எல்லாம் சுத்தப்படுத்தி நல்லா அது மேல ஒரு பட்டாடையை உடுத்தி நல்ல பெரிய பெட்டி 2 காளைகள்ல 2 காளை மாடுகள்ல அது மேல முதுகுல வச்சு அதை கெட்டி விட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. நீ எந்த ஊர்ல போய் சேர்றையோ யாரிடத்துல அதை போய் சேருதோ அவங்கள்ட்ட போய் சேர்ந்துக்கணும். நம்மள்ட்ட இது இருக்க தேவையில்லை, இது இருக்கிறதுனாலதான் இவ்வளவு நோய் இவ்வளவு விஷயங்கள் அப்படின்னு சொல்லி 2 காளைகளை கட்டி விட்டு அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட்டவங்க அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை அனுப்பி அந்த காளை போகக்கூடிய அந்த பாதையில நீங்க போய் அந்த காளையை பிடித்துக் கொண்டு தாலூத் என்ற அரசரிடம் கொண்டு போய் அவருடைய வீட்டு வாசல்ல ஒப்படைச்சிருங்க. அவர் தான் வந்து பனு இஸ்ரவேலர்களுக்கு அரசனாக வர போறவர் அப்படின்னு சொல்லி மலக்குமார்களை அனுப்பி அந்த 2 காளைகளை அந்த பெட்டி கெட்டி விடப்பட்ட அந்த 2 காளைகளை பிடித்து கொண்டு வந்து தாலூத் அவருடைய வீட்டு வாசல்ல அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் மூலமாக நிப்பாட்டி வச்சான். தாலூத் வந்து அந்த பெட்டியை அற்புதமான பெட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தந்தையினுடைய அனுமதியை கொண்டு அவர் வந்து அந்த பெட்டியை எடுத்து வீட்டுக்குள்ள வச்சுட்டார். வைத்ததற்கு பிறகுதான் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களுக்கு சொல்றாங்க, உங்களுக்கு அரசராக தாவூத் என்பவரை அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்தான் அப்படின்னு சொன்னோன்னே பனு இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க, ஏங்க நாங்க தானே நபிமார்களுடைய வாரிசு,
நாங்க தானே அரசர்களாக பிறந்தவங்க. நீங்க எங்கள்ல ஒருத்தர் அரசராக ஆக்காம நீங்க தாவூத்தை போய் அரசராக்கியிருக்கீங்கல்ல. இல்ல, இதுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவு. இதுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவு. இல்ல, அல்லாஹ்வுடைய உத்தரவாக இருந்தாலும் இதுவரைக்கும் இருந்த பழக்கம் என்ன? யஹூதா, நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய மகனார்கள்ல வந்து யஹூதாவுடைய சந்ததிகள் தான் அரசர்கள். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய லாபி என்ற மகனாருடைய சந்ததிகள் தான் நபிமார்கள், ரசூல்மார்கள். இப்ப இந்த ரெண்டு மகன்களுடைய வம்சத்திலும் தாலூத் என்பவர் வரல. தாலூத் என்பவர் எந்த வம்சத்துல வராருன்னா பின்யாமீன், நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய பின்யாமீனுடைய வம்சத்தில் அவர் வருகிறார். இப்ப இதுவரையிலும் வந்த அந்த வழக்கத்திற்கு மாறாக இன்னொரு வம்சத்தில் பிறந்து தாலூத் என்பவரை நீங்க அரசராக ஆக்கியிருக்கீங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பனு இஸ்ரவேலர்கள் கேட்டவும் அப்பதான் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, எப்பா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் உங்க மூதாதையர்கிட்ட ஒரு பெட்டி கொடுத்தாங்களே, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, அந்த பெட்டி காணாம போச்சே, நாங்க ஊர் முழுக்க தேடினோமே, எங்கேயுமே கிடைக்கலையே. அந்த பெட்டி அவரிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது. அல்லாஹ்வினுடைய கிருபையினால் அல்லாஹ்வினுடைய மலக்குமார்கள் அவரிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அந்த பெட்டி அவரிடம் இருப்பதுதான் உங்களுக்கு அவர் அரசராக ஆகுவதற்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க. சொன்ன உடனே பனு இஸ்ரவேலர்கள் உடனே போயிட்டாங்க தாலூத்துடைய வீட்டுக்கு. எப்பா, உன் வீட்டை நாங்க சர்ச் பண்ணணும். அப்படியா? வீட்டுக்குள்ள பார்த்த பரக்கத் பொருந்திய அந்த பெட்டி பட்டாடை போர்த்தப்பட்டு பாதுகாப்பாக இருக்கிறது. பார்க்கிறவுடன் விளங்கிட்டாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி தாலூத் தான் நம்முடைய அரசர் அப்படின்னு முடிவாயிடுச்சு. அந்த முடிவான அந்த விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலா சூரா பக்ராவினுடைய அந்த ஆயத்தில் 248வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகால லஹும் நபிய்யும், அல்லாஹ் தஆலா அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலமாக அவர்களுக்கு சொன்னார். என்ன சொன்னார்? இந்த ஆயத்தை முன்கி, நிச்சயமாக பனு இஸ்ரவேலர்களை அரசாண்மை புரிகின்ற அந்த அரசருக்கு உண்டான அத்தாட்சியானது தாபூத் என்கின்ற நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலமாக வந்த அந்த பெட்டி உங்களை தாண்டி அவரிடம் வருவதுதான் அடையாளம். அல்லாஹ் சொல்றோம், தாபூத் என்கின்ற நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலமாக தரப்பட்ட பனு இஸ்ரவேலர்களுக்கு தரப்பட்ட அந்த பெட்டி உங்களுடைய காலகட்டத்தில் அவரிடம் வந்து இருப்பதுதான் அவர் அரசராக ஆகுவதற்குண்டான அடையாளம். சரி, அந்த பெட்டியில என்னவே இருக்குது? அப்படியே அந்த பெட்டியில் இருக்கிறது சகீனத்துன் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்புடைய புறத்திலிருந்து உங்களுக்கு தரப்படுகின்ற மன நிம்மதி. சகீனத்துன் மின் ரப்பிக்கும், அல்லாஹ் சொல்ற வார்த்தை சகீனத்துன் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்புடைய புறத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய மன நிம்மதி. ஒண்ணு. இரண்டாவது, வபக்கியத்துன், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அவருடைய குடும்பத்தினர்கள் மூலமாக உங்களுக்கு விட்டு சென்ற மீதம் உண்டான சொத்து, வபக்கியத்துன் சொத்து, மிம்மா தரக்க ஆறு மூசா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய குடும்பத்தினர்களும் வஆது ஹாரூன், நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய குடும்பத்தினர்களும் உங்களுக்காக வேண்டி விட்டு சென்ற மீதம் உண்டான சொத்து. அது எப்படி வரும்? தஹ்மிலுல் மலாயிகா, அல்லாஹ் சொல்றான், மலக்குமார்கள் தான் அந்த பெட்டியை உங்களிடம் சுமந்து கொண்டு வருவார்கள்.
வழக்கு தானே கொண்டு வந்து கொடுத்தாங்க தாலூத்திடம். அப்ப தாலூத்து தான் அரசர் அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஆதாரபூர்வமாக அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு எடுத்து சொன்னார்கள். எடுத்து சொன்னோம்னா அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் சொல்றான், இன்ன ஃபீ தாலிக, நிச்சயமாக இந்த வரலாற்று சம்பவத்தில் லஆயத்தல் லக்கும், உங்களுக்குண்டான அத்தாட்சி இருக்கிறது. இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையாகவே அல்லாஹ்வை நம்பியவர்களாக இருந்தால், உண்மையாகவே அல்லாஹ்வை நம்பியவர்களாக நீங்கள் இருந்தால் இதில மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை முடிக்கிறார். இப்ப அல்லாஹ் இந்த வசனத்துல சொன்ன சகீனா, மன நிம்மதி அப்படி அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அப்ப அந்த பெட்டியில மன நிம்மதி தரக்கூடிய என்ன பொருள் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு 9 அற்புதங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஒன்று தௌராத் வேதம், இன்னொன்று அவங்களுடைய வலது கைய அவங்களுடைய இதயத்தின் பக்கமாக இருக்கக்கூடிய அந்த அக்குள்ள இப்படி வச்சுட்டு அவங்க எடுத்தாங்கன்னா அந்த அவங்களுடைய உள்ளங்கை சூரிய ஒளி பிரகாசத்தை விட பன்மடங்கு பிரகாசமாக அதிகம். நம்முடைய அக்குள்ளன்னு எடுத்து வச்சு பார்த்தா நாத்தம் தான் அடிக்கும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய அந்த இதயத்தின் பக்கமாக உள்ள அக்குள்ள எடுத்து அவங்க காட்டினாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யும்? சூரிய ஒளியை விட பன்மடங்கு பிரகாசமானதாக இருக்கும். இது மட்டுமல்லாம நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு ஒரு அஸா என்பது அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. கம்பு, அந்த கம்பை இப்படி காட்டினாங்கன்னா மரத்தில் இருக்கக்கூடிய கனியை அதை பறிச்சு கொண்டு வந்து தரும் சாப்பிடுறது. அந்த கம்பை இப்படி வச்சாங்கன்னு சொன்னா அது படுக்கக்கூடிய பெட்டா மாறும். இப்படி போட்டாங்க அப்படின்னு சொன்னா கீழே அது பாம்பாக மாறும். இப்படியான அற்புதத்தை செய்து காட்டக்கூடிய ஒரு கம்பையும் அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அற்புதமாக கொடுத்திருந்தார். இப்படியாக ஆயாத்தின் அப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த வசனம் வருகிற போது அந்த 9 அற்புதங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம விரிவாக சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த இடத்துல நமக்கு தேவையான ஒண்ணு என்னன்னா, அந்த 9 அற்புதங்கள்ல உள்ள ஒரு அற்புதம் தான் ஒரு பொருள். என்ன பொருள்? அத குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் ஒரு பொருள் இப்படி கொடுத்திருந்தாங்க. என்னன்னா, பூனையினுடைய தலையை போல ஒரு தலை, பூனையினுடைய தலையை போல தலை இருக்கும். அதே போல பூனைக்கு இருக்கக்கூடிய வாலை போல ஒரு வால் அதுக்கு இருக்கும். அதுபோல பச்சை நிற மரகதங்களால் ஆன 2 கைகள் இருக்கும். அந்த ஒரு பொருள் இந்த பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு தரப்பட்ட அற்புதங்கள்ல ஒன்று ஒரு பொருள். அந்த பொருளுக்கு பூனையினுடைய தலை போல ஒரு தலை, பூனையினுடைய வாலை போல ஒரு வாலு, அது போல பச்சை நிற மரகத கற்களினால் ஆன 2 கைகள் இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல ஒளி வீசக்கூடிய கதிர் வீசக்கூடிய 2 கண்கள் அந்த பொருள்ல இருக்கும். 2 கண்கள் அந்த பொருள்ல இருக்கும். இப்படியான அந்த ஒரு பொருளை அல்லாஹ் கொடுத்த அற்புதத்தை அந்த பெட்டிக்குள்ள வச்சு தௌராத் வேதத்தினுடைய 2 பலகையையும் வச்சு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்திருந்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, ஃபீஹி சக்கீனத்தும் மின் ரப்பிக்கும், இந்த பெட்டியில உங்களுடைய ரப்பினுடைய புறத்திலிருந்து மிகப்பெரிய மன நிம்மதி தரக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. இதை பாதுகாத்து வர வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுபோல சொல்லப்படுறது என்னன்னா, இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு எப்பெல்லாம் அந்த பெட்டி அவங்களுக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா, நோய்கள் வருகிற போது அந்த பெட்டியை முன் வச்சு அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்கன்னா உடனே அந்த நோய் நீங்கி போயிடும். அதுபோல அவங்க போர் ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த பெட்டியை கொண்டு போய் வச்சாங்கன்னா
அந்த பெட்டியிலிருந்து அல்லாஹ்வுடைய புறத்தில் ஒரு அசரீரி சப்தம் வரும். அந்த அசரீரி சப்தத்தின் மூலமாக இவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். எதிரிகள் விரண்டோடி விடுவார்கள். இது மட்டுமல்லாம ஏதாவது ஒரு வறுமை அவர்களுக்கு ஏற்படுகிற போது அந்த பெட்டியை வச்சு அந்த வறுமை நீங்கணும், வறட்சி நீங்கணும் என்று அவங்க துவா செஞ்சாங்கன்னா உடனே அந்த வறுமை வறட்சி அது நீங்கிவிடும். இது போலத்தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சூரத்துல் ஃபாத்திஹா, குல் ஹுவல்லாஹு சூரா, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் அப்படின்ற அந்த சூறாக்கள்லாம் ஓதி ஃபாத்திஹா ஓதும் போது என்ன வைக்கிறோம்? முன்னாடி சாப்பாடு நம்ம செஞ்சதை கொண்டு வந்து வைக்கிறோம். நம்ம செஞ்ச அந்த நல்ல பொருட்கள்லாம் கொண்டு வந்து பழங்கள்லாம் வைக்கிறோம். வச்சு நம்ம துவா செய்யணும். உடனே நம்மள உள்ள இடதுசாரி கேட்கிறான், இப்படி எல்லாம் நபியோருடைய காலத்துல வந்துச்சா? ஏங்க இந்த இமாம் சாப்பிடுங்கலாம் வந்து நல்லா கறி சாப்பிட்றதுக்காக வேண்டி இதெல்லாம் ஏற்படுத்துதுங்க. நீங்க போய் அது மாதிரியே சாப்பாடு கொண்டு வந்து அவருக்கு முன்னாடி வச்சு அவர் அதை பார்த்துக்கிட்டே ஓடுது. இப்படி அவங்களுடைய வயிறை வளர்க்கறதுக்காக இதெல்லாம் ஏற்படுத்துறதுங்க அப்படின்னு சொன்னோம்ல. நம்ம என்ன பண்றோம்? கரெக்டா தான் என்ன சொல்றான், கரெக்டா தான் சொல்றோம். இமாம் சாப் இருக்கா இப்படிதான் அப்படின்றாங்க. உடனே அட உன்னுடைய அறிவை கொண்டு நீ யோசிக்க மாட்டீங்க. நீ நல்லா வாழணும், நீ நல்லா இருக்கணும் சொல்லிதான் துவா செய்யறாங்க. அது எந்த அடிப்படையில் செய்யப்படுது? நம்முடைய முன்னோர்கள் எதுக்காக அதை ஏற்படுத்தினாங்க? இந்த அடிப்படையில் தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லிட்டு போனாங்க, இந்த பெட்டி உங்களுடைய எல்லா விதமான நிகழ்வுகளுக்கும் இது பரக்கத்தை ஏற்படுத்தி தரும் உங்களுடைய ரப்பினுடைய புறத்தில் இருந்து சொன்னாங்களா இல்லையா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம்? அந்த அடிப்படையில் தான் நம்முடைய முன்னோர்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள் எல்லாம் நமக்கு அந்த ஒரு பரக்கத்தான ஒரு நடைமுறையை ஏற்படுத்தி காட்டினார்கள். குர்ஆனின் மூலமே அதற்கு நமக்கு ஆதாரம் இருக்கிறது. இதெல்லாம் சொன்னா அவர் வந்து பொருளா விட்டுறாரு. எந்த வரலாறு உங்களுக்கு காட்டணுமா? குர்ஆனுடைய வரலாறு, சூரா பக்ராவுடைய வரலாறு. சூரா பக்ராவில் அல்லாஹ் தஆலா அந்த வரலாற்று சம்பவத்தை சொல்லி காட்டுகிறான் தெளிவாகவே. ஃபீஹி ஸகீனத்தும் மிர் ரப்பிக்கும். இந்த தாகூத் என்கின்ற குர்ஆன்ல வரக்கூடிய அந்த வார்த்தைக்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டாங்க, தாகூத் என்பதற்கு கிட்டத்தட்ட 7 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று வந்து இதை, இன்னொன்று நிம்மதி, இன்னொன்று கல்வி இல்மு, இன்னொன்று உண்மை, இன்னொரு அர்த்தம் மெய்ஞானம், அல்லாஹ்வுடைய உரத்திலிருந்து தரப்படுகின்ற அறிவுஞானத்தை தாண்டி இருக்கக்கூடிய நம்முடைய அறிவுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட மெய்ஞானம். அதுபோல அல்லாஹ்வை திக்ரு செய்கின்ற மனப்பக்குவம், அல்லாஹ்வை திக்ரு செய்கின்ற மனப்பக்குவம். அந்த மனப்பக்குவத்தை அல்லாஹ் தந்துட்டாங்க. நமக்கு என்ன தெரியுமா ஏற்படும்? நம்முடைய பார்வை, நம்முடைய செயல், நம்முடைய நடைமுறை எல்லாமே மாறிவிடும். அல்லாஹ்வுக்காக வேண்டியதாக மாறிவிடும். அதனாலதான் காஜா மொயின் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மக்களை நோக்கி ஒரு பார்வை பார்த்தால் அங்கு 3 லட்சம் பேர் அப்படியே இஸ்லாத்திற்கு வருவார்கள். அது என்ன பார்வை? அந்த பார்வைக்குள் 1000 அர்த்தங்கள் உண்டு. நீங்க என்ன பார்க்கிறீங்க? திருட்டு பார்வை இல்லையா? நம்முடைய பார்வை அவங்களுடைய பார்வை ஒன்றா? இல்லை. நீங்க திக்ரு செய்வதற்கு யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களே, ஐவேளை ஒவ்வொரு நாளும் தொழுவதற்கு யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களே, அவங்க திக்ருடைய ஞானத்தை கொண்டு அல்லாஹ்வை தொழுவதை கொண்டு அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ஒரு சுன்னத்தை கூட விடாமல் எல்லா சுன்னத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து அமல் செய்து எல்லா விதமான மனிதனுடைய 18 தரஜாக்களை தாண்டி 19வது அந்தஸ்தில் அடைந்தவர்கள் தான் இறைநேச செல்வர்கள். அதனால் அவங்களுடைய ஒரு பார்வைக்கு பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான நபர்கள் அப்படியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஒரே பார்வை தான். அது என்ன பார்வை? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட பார்வை, ஒரே பார்வை. அது மட்டுமல்லாமல் அப்துல் காதர் ஜீலானி குத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் எந்த ஒரு சபையில் அமர்ந்து பேசுகிறார்களோ அந்த சபையில்
அப்படியே எல்லோரும் மரக்கட்டைகளாக மாறிவிடுவார்கள். வரலாறு ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது என்ன பேச்சு? அதுதான் அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து தரப்பட்ட பேச்சு. நம்முடைய பேச்செல்லாம் வாயை திறந்தாலே நாரவாயி என்று சொல்ற மாதிரி அப்படிதான் இருக்கும். ஆனா அவங்களுடைய பேச்சு பேசும்போதே நறுமணம் கவரும், பேசும்போதே நறுமணம் கவரும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொன்னா அந்த சொன்னவரினுடைய நாவிலிருந்து நறுமணம் கவரக்கூடியதை வைத்து இது உண்மையான ஹதீஸ் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய நுக்கார் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ்களை சுண்டி பார்க்கக்கூடிய இமாம்கள் வந்தாங்க ஒரு காலகட்டத்தில். அந்த இமாம்களுடைய வரிசையில கடைசி இமாம் தான் இமாம் தாரகுத்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க எந்த ஹதீஸை யார் சொன்னாலும் அவங்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய நறுமணத்தை வைத்து அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இது உண்மையான ஹதீஸ் தான். அப்படின்னு சில பேர் மனிதர்கள் இருந்தாங்க. நமக்குலாம் அப்படியா? நம்மளாம் இன்னும் அந்த தர்காவை அடையலைங்க. அல்லாஹ் என்று ஒரு இடத்துல அமர்ந்து மன நிம்மதியோடு சொல்வதற்கு 1000 முறை யோசித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? நம்மளாம் எங்க அந்த போய் அந்த தர்காவை அடைய போறோம்? நம்ம போய் அவங்கள பத்தி பேசலாமா? அந்த பெரியவங்களை பத்தி நம்ம பேசலாமா? பேசுவதற்குண்டான அருகதையே நம்ம இடத்தில் கிடையாது இல்லையா? அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் நமக்கு சுட்டி காட்டுகிறார். நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த தாபூத் என்கின்ற அந்த பெட்டி அவ்வளவு பெரிய அறிவுஞானத்தை எல்லோருக்கும் கொடுத்தது. அது மட்டுமல்லாம நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய குடும்பத்தினர்களுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அற்புதமான பொருட்கள் என்னன்னா, நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அஸா என்கின்ற அந்த கம்பு, அதுக்கப்புறம் தௌராத் வேதம் பதிக்கப்பட்ட 2 பலகைகள், அதுபோல நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தலையில கட்டிய அந்த தலைப்பாகை, அந்த தலைப்பாகைக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா அல்லாஹ் என்ற பெயர் போடப்பட்ட பதியப்பட்ட ஒரு மோதிரம். இது நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய குடும்பத்தினருக்கும் நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய குடும்பத்தினருக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார். அதத்தான் அல்லாஹ் தன்னுடைய வசனத்தில் வபகியத்துன் மிம்மா தரக ஆலு மூஸா வ ஆலு ஹாரூன, நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய குடும்பத்தினர்களுக்கும் நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய குடும்பத்தினர்களுக்கும் கொடுக்கப்பட்ட அவர்கள் விட்டு சென்ற சொத்துக்களிலிருந்து கடைசியாக மீதம் வந்து பனு இஸ்ரவேலர்களுடன் சேர்ந்தது இதுதான். இந்த மோதிரமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய தலைப்பாகையும் தௌராத் வேதம் பதிக்கப்பட்ட 2 பலகையும் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பயன்படுத்திய அஸா என்கிற கம்பும் அது ஒரு கைத்தடியும். இப்படியாக இந்த ஒரு விஷயம் அவர்களிடம் தஹ்மீலுல் மலாயிகா மலக்குமார்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள். சரி, இந்த விஷயத்தை வந்து கொடுத்ததுக்கு பிறகு நபி உஸ்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களுக்கு அறிவித்து விட்டார்கள், நான் தான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட தற்போதுள்ள நபியாக இருக்கிறேன். அதுபோல உங்களுக்கு தேர்ந்து உருவாக்கப்பட்ட அரசர் தான் தாலூத். இவருடைய பேச்சை நீங்க இனிமே கேட்டுதான் நீங்க நடக்கணும்னு சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு என்ன நடந்தது அதை அல்லாஹ் தஆலா சூரா பக்ராவுடைய 249வது வசனத்திலும் 250வது வசனத்திலும் 251 252 ஆகிய இந்த 4 வசனங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அந்த சம்பவத்தின் அடிப்படையில் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த தாவூத் என்பவர் பனு இஸ்ரவேலர்களை எல்லாத்தையும் பைத்துல் முகத்தஸ்ல வச்சு சொல்றாரு, இப்ப நம்ம அமாலிகா கூட்டத்தினரை எதிர்த்து போர் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது, அதனால என் கூட நீங்க எல்லாருமே வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த பனு இஸ்ரவேலர்கள் எல்லாம் கேட்டாங்க, உங்களுக்கு பின்னாடி நாங்க வரும் சரி, ஆனா எங்களுக்கு உணவு, எங்களுக்கான தாகம் ஏற்படுகிற போது தண்ணீர்,
எங்களுக்கான மற்ற தேவைக்குரிய அந்த விஷயங்கள்லாம் இதெல்லாம் யார் தருவா, நீங்க தருவீங்களா அப்படின்னு ஒண்ணு. அப்ப தாலூத் என்ற அரசர் அவர் சொன்னாரு, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நமக்கு வந்து அது சேரும். அந்த ஒரு கவலை உங்களுக்கு வேணும், அந்த ஒரு கவலை உங்களுக்கு வேண்டாம். அமாலிக்க கூட்டத்தினர் நம்ம பார்க்க போறோம். இந்த பார்க்க போற இடத்துல அவங்களுக்கும் நமக்குமான ஊருக்கு இடையில ஒரு நதி ஓடுது, ஒரு நதி. அந்த நதிக்கு வந்த உடனே நமக்கு அதிகமான தாகம் ஏற்படும். சொல்ற விஷயத்துக்கு எல்லாமே குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்த வசனத்துல வருது, அல்லாஹ்வுக்காக சொல்லி அனுப்புறான். அந்த அடிப்படையில் தாலூத் என்பவர் சொல்றாரு, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வஹீயை அவர்களுக்கு அறிவித்ததின் பிரகாரம் தாலூத் என்பவர் சொல்றாரு, இப்ப நம்ம போறோம்ல, போற வழியில நம்முடைய ஊருக்கும் அமாலிக்க கூட்டத்தினர் வாழக்கூடிய ஊருக்கும் இடையில ஒரு நதி ஓடும். அந்த நதிக்கு வந்த உடனே நமக்கு தாகம் அதிகமா ஏற்படும். அந்த தாகம் அதிகமா ஏற்படும் போது அந்த நதியிலிருந்து தண்ணியை அதிகமா எடுத்து குடிச்சிடாதீங்க. கொஞ்சமா உங்களுடைய 2 கையை கொண்டு சிறங்கையில் இப்படி எடுத்து, நம்ம ஒளிச்சையும் போய் இப்படி எடுக்கிறோம், எவ்வளவு வருது தண்ணி, கொஞ்சம் வருது இல்லையா? இந்த சிறங்கையில நீங்க எடுக்கக்கூடிய இந்த தண்ணீரை தான் நீங்க குடிக்கணும். குடிச்சீங்கன்னா அமாலிக்க கூட்டத்தினரோட போர் செய்வதற்குண்டான பலம் உங்களுக்கு கிடைச்சிடும். அதிகமா குடிச்சிட்டீங்கன்னா நீங்க பலகீனமா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க தாலூத் என்ற அரசர். ஆனா அந்த நதி வந்த உடனே தாகம் அதிகமாகிடுச்சு. தாகம் அதிகமான உடனே அந்த பனு இஸ்ரவேலர்கள்ல அல்லாஹ் நாடிய சில பேரை தவிர மற்ற எல்லாருமே அதிகமா குடிச்சிட்டாங்க. அதிகமா குடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு விதமான மயக்கம் ஏற்படுச்சு. அந்த மயக்கம் ஏற்பட்ட உடனே அப்ப நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வழியை என்னன்னா, யாருக்கெல்லாம் மயக்கம் ஏற்பட்டு விட்டதோ அவங்களாம் பலகீனமானவர்கள், அவங்கள அப்படியே விட்டுட்டு யாரெல்லாம் வந்து கொஞ்சமா சிறங்கையை எடுத்து குடிச்சீங்களோ அவங்க தான் பலமானவர்கள், அவங்கள கூப்பிட்டு நீங்க அமாலிக்கா கூட்டத்தினருக்கு போரில் நீங்க போங்க, உங்கள் மூலமாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி அனுப்பப்பட்டு அந்த வஹியை தாலூத் அந்த அரசர்கிட்ட சொல்லி அந்த அரசர் மூலமாக மக்களுக்கு எடுத்து சொல்லி, அப்ப அதுல சில பேர் மட்டும்தான் போறாங்க. அந்த சில பேர் யாரு? குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுறாங்க, அவங்க தான் உள்ளத்தினுடைய பலம் கொண்டவர்கள், உள்ளத்தை ஆட்சி செய்யக்கூடியவர்கள், உள்ளத்தை ஆட்சி செய்யக்கூடியவர்கள். இப்ப இவங்கெல்லாம் பலகீனமாயிட்டாங்கள, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா ரொம்ப நல்ல ஹைட்டுக்கு ஹைட்டாவும் இருப்பாங்க, நல்ல உடலுக்கு உடல் பருமனாகவும் இருப்பாங்க, எல்லாம் பார்த்த பலசாலிகளை போல இருப்பாங்க. ஆனா எல்லாருமே இப்ப மயக்கம் உண்டாகி கீழே விழுந்து கிடக்கிறாங்க. மயக்கம் உண்டாகி அந்த நதியினுடைய கரைக்கு ஓரமாக கீழே விழுந்து கிடக்கிறாங்க. கீழே விழுந்து கிடந்த உடனே அப்ப அல்லாஹ் தஆலா இவங்களை விட்டுட்டு நீங்க போங்கன்னு சொல்லிட்டாங்க. பலசாலிகளை கூப்பிட்டு தாலூத் என்பவர் போறாரு. இத சொல்லும்போது அல்லாஹ் தஆலா சொல்கிறார், எப்பவுமே உடலினுடைய பலத்தை இந்த உலகம் எதிர்நோக்கும், உள்ளத்தினுடைய பலத்தை இந்த உலகம் பார்க்காது. ஆனால் உங்களை படைத்த அல்லாஹ் உள்ளத்தின் பலத்தை தான் பார்க்கிறான், உடலினுடைய பலத்தை பார்க்கவில்லை. அதனால் போரில் ஜெயிப்பதற்கு பெரிய ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. சிறிய ஒரு கூட்டத்தை வைத்து பெரிய கூட்டத்தை அழிப்பதற்கு அல்லாஹ் வல்லமையை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால உங்களுடைய வாழ்க்கையில உள்ளத்தினுடைய பலத்தை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை இறக்கி இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இந்த வரலாற்று சம்பவத்தினுடைய மீதம் உண்டான அந்த நிகழ்வுகளையும் சொல்லப்பட்டு இதனுடைய முழு விளக்கத்தை சொல்லப்படும். ஆகவே இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படுகின்ற